சொல்லுங்க. शीतलेत्तुं जगन्माता शीतलेत्तुं जगत्पिता शीतलेत्तुं जगत्तातरी शीतलायै नमो नमः. शीतला परमेश्वरी ராஜராஜேஸ்வரி மகாமாரி அம்பிகா புண்ணநல்லூர் ராஜராஜேஸ்வரி மகாமாரி அம்மனை வேண்டி இந்த வருடம் சனி பயிற்சியை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 சனிக்கிழமை மாலை மணி 5:07 புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வரக்கூடிய சனீஸ்வர பகவான் 4ஆம் பாதத்திற்கு மீனராசிக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சஞ்சாரமாகிறார். இந்த சனி பயிற்சி இந்த வருட காலகட்டங்கள் தான் நடத்தக்கூடிய 2.5 ஆண்டுகளில் குருங்கிற மிகப்பெரிய உன்னதமான க்ஷேத்திரம் குருவுடைய வீடாகிய மீனராசிக்கு வர்றதுனாலையும் அவருடைய வீட்டுக்கு 2, 3 கும்பத்துக்கு 2 மீனத்துக்கு 3 சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றதுனால தனாதிபதியாகவும் அந்த கும்பத்திலிருந்து அவர் தனஸ்தானத்துக்கு அந்த மகரத்திலிருந்து அவர் காரிய பராக்கிரம வெற்றியை தரக்கூடியவராகவும் மாறுறார். 2வது குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால அவர் குரு ஆதிபத்தியம் மிக்கவராக, குருவுடைய அனுகிரகம் பெற்றவராக, குருவுடைய தன்மை கொண்டவராக. அப்ப என்ன அர்த்தம்? ராஜயோக குருன்னு சொல்வார், குருவை ராஜயோகாதிபதினு சொல்வாங்க. அப்ப அந்த ராஜஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சிம்மாசனத்துல அந்த தர்பாரில் இருக்கிற அந்த சனீஸ்வர பகவான் அந்த குருவை போன்ற சுபாத்துவம் பெற்றவராய் விளங்குவார். அந்த வகையில் இந்த வருஷத்துல மகர ராசிக்கு குரு பகவான் என்ன விஷயங்களை செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு பக்கம் யோகத்தை கொடுக்கறதுக்கு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட யோகாதிபதியா உங்களுடைய ராசிநாதன் மகரத்துக்கு 2ஆம் வீட்டுக்குடைய தனாதிபதி மூல மறைஞ்சிருக்காருன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்களுடைய முயற்சியால் மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் அடையக்கூடிய தர்மஸ்தானத்துக்கு சனி பகவான் வர. இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தார் கும்பத்துல, அப்ப தனத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனம் கிடைச்சிடும் சொல்ல முடியாது. சனியினுடைய இருக்கைங்கிற சமாச்சாரம் ரொம்ப முக்கியமானது. அவர் அசுபக்கோளாக பாவிக்கப்படுறவர். அதனால அவர் நின்றதுனால உங்களுக்கு நிறைய வறட்சி, எதுல தனகடாட்சத்துல ரொம்ப பலமான நிலையில நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சியா இருக்க முடியல. அந்த தருணங்கள்ல உங்களுக்கு காசு பணங்களால பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போ ஒரு 3ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் போயிருக்கிறதுனால குபேர யோகத்தை அடைகிற குருவா மாறுறார். அதனால உங்களுக்கு நிறைஞ்ச செல்வத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய அனுகூலமிக்க சனியாக உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வர. அதனால மகர ராசி குருவுடைய இடம் உங்களுக்கு இடம், பூமி, மனை, மண், சொத்துக்களை வாங்கி கொடுக்கிறவராக மாறுவார். இந்த சனியினுடைய பார்வைங்கிறதும் சில விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியது. அந்த வகையில் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய 3ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்க்கறது அப்படின்னு சொன்னாலும், சொத்துகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருப்பது போல தெரிஞ்சாலும் அவைகள் மிகப்பெரிய லாபம் தரக்கூடியதா, வெற்றி தரக்கூடியதா, உங்களுக்கு லாபமானதாக மாறும். ஏன்னா அந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய சுயேட்சத்திற்கு அங்கே சேரும்போது லாபாதிபத்திய சுயேட்சங்களை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ரொம்ப நாள் தடைப்பட்டிருந்த இடத்துல இருந்த இனங்கள்ல இருந்த வீடு, இடம், மனை, ரியல் எஸ்டேட் இது சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பல இடங்களில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காமையோ அல்லது நீங்கள் ஒரு பிளாட்டை நீங்கள் பண்ணுறீங்க, அதை அப்ரூவல் வாங்க முடியலைன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் இது பண்ணி ரொம்ப அனுகூலமாக அந்த உங்களுக்கு தடையாக இருந்த அதிகாரிகள் மாறி உங்கள் தடை நிவர்த்தியாகி லாபம் தரக்கூடிய வகையில் நீங்கள் இயங்குவீங்க. உங்களுடைய நிலைப்படி, உங்களுடைய ஜாதகத்தினுடைய அதிகாரப்படி உங்கள் வேலையாட்களால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைவீங்க. நீங்கள் பல முறை போனாலும் ஆகாத வேலை உங்கள் பேரை சொல்லி அதே உங்கள் சார்பாக போகிற வேலையாள் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வருவோம். எப்படி இவனால் முடிக்க முடியுது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களை வேலையாட்கள் எல்லாம் இப்போ மிகப்பெரிய ஒத்தாசையை பண்ணுவாங்க. வண்டி வாகனங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் சித்திக்கும். வாகன லாபங்கள் அமையும். ரொம்ப லக்ஸரியான வண்டி இவைகளெல்லாம் நீங்கள் போவீங்க. உங்களை மற்றவங்க பார்க்கறதுக்கு சந்தோஷப்படக்கூடிய வகையில் உங்களுடைய பொருள்கள் தரங்கள் எல்லாமே உயர ஆரம்பிக்கும். 2வது உங்களுடைய காரிய பராக்கிரம வெற்றி ஸ்தானத்தில் உங்களுடைய சனீஸ்வர பகவான் போய் அமர்ந்து குரு ஆதிபத்தியம் பெறதுனால தனகடாட்சம் நிறைஞ்சு ரொம்ப தைரியக்காரராகவும் பல காரியங்களை வெற்றி கொள்ளக்கூடியவராகவும் எதில் இறங்கினாலும் ஜெயிக்கக்கூடிய தனமான யோகங்களை பெறுவீங்க. உங்களுடைய நிலையில் நீங்கள் செய்கிற செயலை பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய அசாதாரணமான செயல்களில் பெரிய பெரிய ஆட்களே உங்களை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் இவ்வளோ சாதாரணமாக இருந்தால் இவ்வளோ தைரியமாக இந்த காரியத்தை பண்ணிட்டாரு, இவர் நம்ம ரொம்ப கோழை போல கூட நினைச்சோம் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல் மற்றவர்களால் உங்களுடைய செயல் பராக்கிரமாக பாராட்டப்படுற யோகம் இந்த நேரத்தில். அதனால் யதார்த்தமாக ஒரு செயல் நடக்கும், இல்லை ஒரு தடுக்க போவீங்க, அவர் கேட்கலான்னு நீங்கள் இது பண்ணும்போது மிகப்பெரிய அது உங்களுக்கு எல்லாரும் உயர்வை தரக்கூடிய ரொம்ப சிறப்பான செயலை அந்த இடத்துல அவர் செய்தார்னு புகழக்கூடிய நிலையில் நீங்கள் வருவீங்க. நீங்கள் ஒதுங்கி வந்தால் கூட உங்களுக்கு லாபமும் உயர்வும் புகழும் பெருமையும் கூடுகின்ற காலம் இந்த காலம்.
அதனால இந்த நேரத்தில் நீங்க தொடர்ந்து ஒரு கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியுடைய பிடியில பாதிக்கப்பட்ட நீங்க முழுமையா விடுபடுறீங்க. எப்பயுமே 7.5 சனி வந்து விலகுனுச்சுன்னா அது ராஜயோகத்தை கொடுக்க தவறவே தவறாது. தான் இருக்கும் வரை அந்த சனி எல்லாரும் படுத்தினாலும் சரி, எல்லா ராசிக்குமே அவர் வாரி கொடுக்கிறவர். ஆனால் உங்களுக்கு அவரே தனாதிபதி, அவரே லக்னாதிபதி. அதனால உங்களுடைய சுயமுயற்சியின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் நீங்க அடையக்கூடிய தருணங்கள் இப்போதைக்கு அமைது. உங்களுடைய புகழ், கௌரவம், மரியாதை, சௌபாக்கியம் இவர்கள் கூடும். அதனால நீங்க எல்லாருடைய நிலையிலையும் மதிக்கப்படக்கூடியவராக மாறுவீங்க. பெரிய மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி 2ஆம் இடத்துக்கு ராகு வர, உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு கேது வர்றதுல கொஞ்சம் நீங்க நிறைய அனுகூலங்கள் அடைஞ்சாலும் ஆகாத நண்பர்கள் இந்த நேரத்தில் சேர்வாங்க. அவர்களை நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும். அதனால சில தடைகளுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்றபடி குறையில்லை. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னு பல பேர் சொல்லுவார். இந்த குரு 6ஆம் இடத்துக்கு போறதுங்கிறது வாஸ்தவமானது, நான் மறுக்கல. ஆனா உங்களுடைய லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருக்க குரு தன்னுடைய 5ஆம் பார்வையினால் உங்களுடைய 10ஆம் இடங்கிற உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறார். 10ங்கிறது துலாம். உங்களுக்கு இந்த துலாத்தை குரு பார்க்கறதுனால தொழில பெரிய ஆளா, பெரிய நிபுணத்துவம் மிக்கவரா பல அமைப்புகளை உருவாக்கி வைக்குவீங்க. அதனால உங்களுக்கு தொழில்காரிய சம்பந்தமா வாகனங்கள், வண்டி, வீடு, இந்த மாதிரி அந்த என்னென்ன முக்கியமான மக்களுக்கு விரும்ப தகுந்த தேவையான பொருட்களா, அந்த ஆடம்பர வாழ்க்கை தேவையான பொருட்களா இருக்கக்கூடியது எல்லாத்துலேயும் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதா மாறும். அதனால தொழில் ரீதியாக நீங்கள் 2-3 தொழில்களில் புதிய அமைப்புகளை காலடி வைப்பீங்க. நல்ல நண்பர்கள் அமைவாங்க. அந்த பார்ட்னர்ஸ் அமைகிற பார்ட்னரை நீங்கள் நிதானம் பண்ணி சரியாக சேர்த்துக்கணும். அது ஒன்று தான். ஏன்னா 7ல் இருக்க கேதுங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்துங்க. ஆனால் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால அவர்கள் அப்படியே வந்தால் கூட அந்த குரு அவங்கள தவிர்த்துருவார். அதனால உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான இடம் தான். 2வது குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ன்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவீனங்கள், அழிவுகள், விரயங்கள், அந்த இடத்த அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு சயன சுகம், நிம்மதியான தூக்கம், மெத்தையில ரொம்ப சௌக்கியமா இருக்கிற சந்தோஷம், உங்களுக்கு வர வேண்டிய பாதிப்புகள் தவிர்க்கப்படுறது, விரயங்கள் தடுக்கப்படுறது. குருவுடைய 9ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனாதிபதி குரு அங்கேருந்து பார்க்கறதுனால நிறைய லாபமும் யோகமும் தனகடாட்சமும் சித்திக்கும். கேட்ட இடங்கள்லாம் நிறைய கடன்களும் வரும், லாபங்களும் வரும். நீங்க கேட்க வேண்டியதுன்னு இல்லை, கடன் பெறணும்னு நான் சொல்லலை. தனத்துக்கு பஞ்சம் இருக்காது. சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நிறைய யோகத்தை பெறுவீங்க. சனியினுடைய இருக்கையிலே ராஜயோகமான ஸ்தானம் 3, 6, 11. அதுல 3ஆம் இடம் ரொம்ப அனுகூலமான இடத்தை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. பல வெற்றிகளை பெறக்கூடிய யோக ராசி இந்த வருஷத்துல மகர ராசி. மகர ராசி அன்பர்கள் தொடர்ந்து 7.5 ஆண்டுகள் சனியினுடைய பிடியில் பாதிக்கப்பட்டாலும் இந்த 2.5லேருந்து அவர் மகரத்தை சேர்த்து 3 ஆண்டுகளுக்கு ராஜயோகத்தை பெறும் உன்னத ராசியாக இருக்குன்னு வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.